அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு, எந்த மௌத்துக்கு ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவர்களும் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வான மௌத்தென்று சொல்லக்கூடிய அனைத்து நபிமார்களும் சுஹதாக்களும் இமாம் பெருமக்களும் துவா செஞ்ச பிரியமான அந்த ஷஹீது கூலி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த உரிவானாக. புனிதமான நல்ல கலிமாவை சொல்லி சொர்க்கத்தை பார்த்து சிரித்த முகத்தோடு உள்ள மௌத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த உரிவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ثمن الجنة لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நாம் எல்லாம் இன்னைக்கு புனிதமான துல்காதா மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் செய்து ஹாஜி பெருமக்களுடைய ஹஜ்ஜை மக்பூர் ஹஜ்ஜாக ஒப்புக்கொண்டு ஹஜ் மாதமே வருகை வருகன்னு வரவேற்று அந்த மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்பானிக்காக தயாராக ஆகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களையும் உம்ராவுடைய பாக்கியங்களையும் குர்பானுடைய பாக்கியங்களையும் ஹஜ் மாசத்துடைய எல்லா சிறப்புகளையும் ரஹ்மத்துகளையும் உலக முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அந்த ரஹ்மத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய உரிவானாக. யாராருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து பெறுகிறார் என்பதை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக முஸ்லீம் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸுகள் அறிவிக்கப்பட்ட ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்கின்ற பொழுது, அல் மௌத்து தாவூன் அத்தாவூனு ஷஹாதத்து ஃபீ குல்லி முஸ்லிமின். தாவூன் என்று சொல்லக்கூடிய மௌத், அதாவது பிளேக் நோய் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பரவக்கூடிய அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நோய் என்று சொன்னால் பிளேக் நோய். அது கொரோனா மாதிரி பரவிக்கொண்டே இருக்கும். அப்படி ஏராளமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வியாதி போனவங்களுக்கு ஷஹீதுடைய ஷஹாதத்து குல்லி முஸ்லிமின், அந்த எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதுடைய ஃபீ ஸபீலில்லாஹ் ஷஹீதுடைய கூலி அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அது மாதிரி தான் கொரோனாவும் ஏராளமான மக்கள் அந்த பறவை காய்ச்சல் மூலமாக பரவக்கூடிய அந்த நோய் கொரோனா. அந்த கொரோனாவோட மௌத்தானவங்களுக்கும் ஷஹீதுடைய கூலி தான். இந்த பேக்கு நோயை போன்றது அது ஒரு நோயும். அதை நம்ம கியாசான முறையிலே இமாம் பெருமக்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி இரண்டாவதாக அல் மௌத்து பிதாயி பத்தின் பகுவ ஷஹீத். வயிற்று வலியினால வயிற்றில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, வலியினால் துடித்து அவங்க இறந்து விடுகின்றார்கள். பகுவ ஷஹீத், அவங்களுக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான். ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வழியிலே இறந்த போன அந்த மௌத்துடைய சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற பொழுது, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் இறந்து விட்டார் என்று நீங்கள் கூறாதீங்க. அவங்க மௌத்தாகி விட்டாங்க நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி அல்ல, அவர்கள் உயிர் உள்ளவர்கள், இன்னும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஷஹீதுடைய மௌத்து, அவங்க இறந்து விட்டார்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த அவங்களுடைய
எல்லா பாவங்களையும் மன்னித்து அவங்களுக்கு உடனடியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த சிறப்புமிக்க அவங்களுடைய அந்தஸ்து தான் ஷஹீதுடைய அந்தஸ்து. ஏராளமான நற்கூலிப்பட்ட மௌத்து தான் அந்த மௌத்து. அப்படிப்பட்ட மௌத்து தான் நமது சஹாபா பெருமக்கள்லாம் அந்த ஷஹீதுடைய மௌத்தை ஆசைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி அந்த வயிற்று வலினால துடிதெடுத்து போன மௌத்தாகி போனவங்களுக்கும் பஹுவ ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அல் மௌத்து பில் கர்க், அதாவது தண்ணீரில் மூழ்கிட்டு போகிறாங்க. இப்போ குளிக்க போகிறாங்க, குளித்து குளத்தில் குளிக்கிறாங்க, ஆற்றுல குளிக்கிறாங்க, அப்படியே இறந்துடுறாங்க. மேலே வர முடியாமல் நீச்சல் தெரியாமல் அப்படியே மூழ்கி விடுகின்றார்கள். கப்பலில் போகிறாங்க, மூழ்கிறாங்க, கடலில் மூழ்கிறாங்க, கிணத்துல அறியாமல் விழுந்துடுறாங்க. இப்படி தெரியாமல் நம்ம மௌத்தாகக்கூடாது. நம்ம அறியாமல் மௌத்தாக்கூடிய கருக்கு மூழ்கி தண்ணீரிலே, குளத்திலே, கிணத்திலே, குட்டையிலே, கடலில் மூழ்கி இறக்கக்கூடியவங்களுக்கும் பஹுவ ஷஹீத், அவங்க ஷஹீதுடைய மௌத்தாக அவங்க ஆய்விடுகின்றார்கள். அது மாதிரி வல் ஹதுமு ஒஸ் சாஹிப், அது மாதிரி வீடு இடிந்து தலையிலே அடிபட்டு இறக்குறாங்க. ஒரு மலையில் சுனாமியில் பெரிய காற்று புயல் மலையில் வீடெல்லாம் இடிந்து விடுகிறது, அதில் அப்படியே அடிபட்டு இறக்குறாங்க. இல்லை ஒரு மரம் சாய்ந்து அவங்க அதில் அடிபட்டு இறக்குறாங்க. இப்படி அடிபட்டு இறக்கக்கூடியவங்களுக்கும் ஷஹீத் ஃபீ சபீலில்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய ஷஹீதில் அவங்க அந்த நன்மையை அடைந்து கொள்கின்றார்கள். அது மாதிரி மௌத்து அல் மருது ஃபி நிஃபாசிஹா சபபு வலதியா அஷஹீத், ஒரு பெண்ணு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பெண்ணு அதிகமாக நிஃபாஸு போகக்கூடியதாக இருக்குது, ரத்தம் அதிகமாக ரத்தத்தினால அவங்க அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டு மௌத்தாகிறது. அந்த சில நேரங்களில் தாய் மௌத்தாகிறது. நம்ம கேள்விப்படுறோம், அதிகமான சிறிய குழந்தைகளே பிறக்கின்ற பொழுதே மௌத்தாகிறது. பிறந்த அந்த குழந்தையின் காரணமாக தாய் இறந்து விடுகின்றார், அந்த பிறக்கின் மூலமாக குழந்தை இறந்து விடுகின்றார் அதிகமான இரத்த போக்கில். அப்போ அவங்களுக்கும் பஹுவ ஷஹீதுடைய அந்தஸ்து அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றார். இப்படிப்பட்ட ஏராளமான ஷஹீது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது அல் மௌத்து ஃபீ சபீலி அனில் மால், பாதுகாப்பு, பொருள் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒருத்தர் பொருளை பிடுங்குவதற்காக வேண்டி, சொத்தை பிடுங்குவதற்காக வேண்டி சண்டையிடுகிறார். அந்த சண்டையில் எதிர்த்து இவளும் சண்டையிடுகின்ற பொழுது இறந்து விடுகின்றார். பஹுவ ஷஹீத், அவங்களும் ஷஹீதான கூலியே அவங்களும் அடைகின்றார்கள். அதே மாதிரி ஒமன் குத்தில தூன அஹ்லி பஹுவ ஷஹீத், ஒருத்தர் குடும்பத்தை தாக்க வர்றாரு, வீட்டில் தாக்க வர்றாரு, வாகனத்தை தாக்க வர்றாரு, பேங்கில் கொள்ளையடிக்க வராங்க. வருகின்ற பொழுது அவங்களை எதிர்த்து போராடுகின்றார். குடும்பத்தில் மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிர்த்து போராடுகின்றார். குடும்பத்தில் தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிர்த்து போராடுகிறார். பஸ்ஸில் திடீர்னு கொள்ளை கொண்டு வருது, அவங்களை எதிர்த்து போராடுகின்றார் அந்த மக்களுடைய உயிரை பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி. இப்படி எதிர்த்து போராடுகின்ற பொழுது இறக்கக்கூடிய அந்த இறப்பும் ஃபீ சபீலில்லாஹ், ஷஹீதுடைய அந்தஸ்து அவங்க அடைகின்றார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒமன் குத்ல ஃபீ தீனி ஃபஹுவ ஷஹீத், தீனுக்காக வேண்டி அவங்க ஷஹீதாகிறாங்க. நம்மெல்லாம் பார்க்குறோம், தாடி தொப்பி என்பதற்காக வேண்டி வடநாட்டில் பிடிச்சு அவங்கள கொலை செய்கின்றாங்க. அது மாதிரி மாட்டு கறி கொண்டு போயிட்டு இருக்கின்ற பொழுது அவங்கள முஸ்லீம் என்பதற்காக வேண்டி அவங்கள ஷஹீதாக்கின்றார், கொலை செய்கின்றார். அவங்களுக்கும் ஃபீ சபீலில்லாஹ் ஷஹீதுடைய கூலி. அது மாதிரி இப்போது பாருங்கள், பலஸ்தீன் மக்கள், பலஸ்தீனில் இஸ்ரேலை அடித்து கொண்டு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் இன்று வரையிலேயுமே 50,000க்கும் மேற்பட்ட மக்கள், குழந்தைகள், பெண்கள் இறந்து போயிருக்கின்றார் என்ற செய்திகள் நமக்கு சொல்லுகின்றார் என்று சொன்னால், தகவல் வருகிறதுன்னு சொன்னால், அவங்களெல்லாம் தீனுக்காக வேண்டி, அவங்கெல்லாம் தீன் முஸ்லீம் என்பதற்காக வேண்டியே அவங்களை அடிக்கப்படுகின்றால், அவங்க இறக்கப்படுகின்றார்கள் சொன்னால் ஃபீ சபீலில்லாஹ், அவங்க ஷஹீதுடைய அந்தஸ்து பெறுகிறார். தாய்மார்கள் மட்டும் 14,000க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இறந்திருக்கின்றார் என்ற செய்திகளை நம்ம சோசியல் மீடியாக்களில் பார்க்குறோம். அது மாதிரி குழந்தைகளை பற்றி 20,000 மேற்பட்ட குழந்தைகள் இதுவரைக்கும் இறந்து விட்டார்கள். இன்னும் ஒரு 2 நாளில் பசி பட்டியின் காரணமாக சின்ன சின்ன குழந்தைகள் 5 வயசு 6 வயசு அவங்களுக்கு இப்போ உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை,
அது கொண்டு வரக்கூடிய வண்டியெல்லாம் இஸ்ரேல் வந்து தடுக்கப்படுகின்றார்கள். தடுக்கப்பட்டு இவங்களுக்கு அனுப்ப முடியாத கட்டத்தில் என்ன செய்கிறார்கள் குழந்தைகள்? இப்போது உள்ள செய்தி நமக்கெல்லாம் அறிவோம். 14,000 குழந்தைகள் இன்னும் அந்த மௌத்துடைய பசி பட்டினி தாகத்தினால் மௌத்தாவுக்குரிய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரிரு நாளில் அவங்க அந்த தண்ணி கொடுக்கலன்னு சொன்னால், உணவு கொடுக்கலன்னு சொன்னால், அவ்வளோ குழந்தைகளுடைய மௌத்தாவதற்காக தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மௌத்து குத்ரஃபி தீனிஹி வஹுவ ஷஹீத், தீனுக்காக வேண்டியே அவங்கள ஷஹீதாகிறாங்க, அவங்கள மௌத்தாகிறாங்க. தீனுக்காக வேண்டிய துனியாவில் வாழ முடியல, முஸ்லீம்னு சொல்லி வாழ முடியல. அப்படிப்பட்ட அவங்களுக்கு மௌத்து வருது. அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய வழியிலே ஷஹீதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குகிறான். ஷஹீது அவ்வளோ பிரமாண்டமான கூலி, எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க அப்படியே நேரடியாக சொர்க்கத்தில் அந்த பறவையின் போல உருவத்தை கொடுத்து அவங்களை அந்த சொர்க்கத்திலேயே ஒலாவு கொண்டு வருகின்றார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார். அப்படிப்பட்ட எல்லோரும் அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்தரமான அந்த ஷஹீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ அழகான அந்த ஷஹீதுடைய ஷஹீதுடைய கூலி மர்தபா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவ்வளோ சிறப்பு மிக்க எல்லோரும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கமிக்கும் பாக்கி தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோருடைய அனைத்து துஆக்களையும் தேவை அல்லாஹ்வே பாதுகாப்பான நிம்மதியான சாந்தி சமாதானமான உலகத்தை தருவா. எந்த போர்க்காலங்கள் இல்லாத, சண்டை சச்சரவு இல்லாத, அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய நல்ல ஒரு உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர வேண்டும். எல்லோருக்கும் நல்ல நல்ல புனிதமான ஹஜ்ஜு மாதம் வரக்கூடிய அந்த சிறப்பான மாதத்தை பறக்கத்து கொண்டு எல்லோரும் நல்ல அமல் செய்யக்கூடியவங்களாக, எல்லோரும் குர்பான் கொடுக்கக்கூடியவங்களாக, வேலை வெட்டி இல்லாதவங்களை வேலைகள் தான் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி, நோயாளிகளை நோயை ஷிஃபாவை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் புனிதமான இந்த நாளுடைய பறக்கத்து கொண்டு அல்லாஹ் நம்முடைய எல்லா துவாக்களையும் கபூலாக்கி தந்த அறிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.